மாநிலங்கள்ல தீப்பிடிச்சு எரியுது. மசூதியை தீ வச்சு கொளுத்துறான், மணிப்பூர்ல தேவாலயங்களை கொளுத்துறான். மதத்தின் பெயரால் அராஜகத்தை கட்டவிழ்த்து விட்டு பிறப்பின் மூலமாக ஏற்றத்தாழ்வை கற்பித்து இந்த நாட்டில் மிகப்பெரிய ஒரு பாசிச அரசை, சர்வதிகார அரசை, ஜனநாயகத்தை குளிதோண்டி புதைக்கக்கூடிய ஒரு அரசை மோடி அரசு நடத்திக்கிட்டு இருக்கு. அப்ப மதச்சார்பற்ற சக்திகளை எல்லாம் நாம் ஓரிடையில் இணைக்க வேண்டும் என்றால் தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி என்பது மிகப்பெரிய மதச்சார்பு கூட்டணி தான். பெரிய கட்டமைப்பு திமுக இருக்கு. பாஜக வீழ்த்திற்கு மக்கள் தயார். ஆனா இந்த இஸ்லாமிய சிறைவாசிகள் என்ற பிரச்சனை நீண்ட ஆண்டுகளாக அந்த மக்கள் மத்தியில் எத்தனை பேர் கணவனை சிறையில் 25 வருஷம் பார்க்க முடியும், பெற்ற மகனை வயதான தாய் சிறைக்கே நடக்க முடியாத தாய் தகவல் இருக்காங்க. எத்தனை ஆண்டுகள் அந்த கொடுமையை பார்க்க முடியும்? முதலமைச்சர் கொடுமையை பார்க்காதவர் இல்லை. இந்திரா காந்தி காலத்துல நெருக்கடி நிலையை சந்தித்து நெருக்கடி நிலையில் சிறையில் இருந்தவர் நம்முடைய முதலமைச்சர். அவருக்கு சிறை கொடுமை தெரியும். அன்னைக்கு வித்யாசாகர் ஜெயில் சூப்பர்னு உங்களை அடிச்சு கொலை பண்றதுக்கே ஜெயிலுக்குள்ள முயற்சி பண்ணா. அதனால ஜெயில் கொடுமை தெரியாத முதலமைச்சர் இல்ல. இதுல நீண்ட காலமா நாங்க சட்டத்தை ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கோம்னு சொல்றது வேடிக்கையா இருக்கு, வேதனையா இருக்கு. நீங்க குஜராத் மாநிலத்துல கோத்ரா ரயில் இழப்பு சம்பவத்துக்கு பின்னாடி இன்னைக்கு இருக்கக்கூடிய பாரத பிரதமர் மோடி அன்றைக்கு குஜராத் மாநிலத்துடைய முதலமைச்சர். இஸ்லாமியர்களை பூரா அடி, கற்பழி, என்னாலும் பண்ணிக்க, 2 மணி நேரம் போலீஸ் கண்டுக்கிறாங்க சொன்னவர் இன்றைய பாரத பிரதமர் மோடி அன்றைக்கு குஜராத் முதலமைச்சர். பில்கிட்ஸ் பானர் அந்த பெண்ணை நிறைமாத கர்ப்பிணிய கூட்டு பாலியல், ஆடு மாடு கூட குழந்தை அந்த ஈண்டதுக்கு பின்னாடி பக்கத்துல போய் 24 நேரம் ஆகும். ஆனா குழந்தை பெற்ற தாயை கற்பழிச்சு கொலை பண்ணாங்க. 6 வயது பிள்ளைய அடிச்சே கொலை பண்ணாங்க. காவல்துறை புகார் எடுக்கல. நான் தமிழக அரசை கேட்கிறேன், என்ன நியாயம் இருக்கு? குஜராத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய பாரத பிரதமர் அன்றைக்கு முதலமைச்சர் 2 மணி நேரம் காவல் நிலையத்துக்கு லீவ் விட்ட முதலமைச்சர். அராஜகம் பண்ணுங்க, இஸ்லாமிய குடியிருப்புக்குள்ள போ, கற்பழிங்க, என்ன வேணாலும் செய்யுங்க ஒரு முதலமைச்சர் சொல்லி உத்தரவு போடுறாரு. அந்த பில்கிட்ஸ் பாண்ட் கொடுத்த வழக்கை எடுக்கவே இல்லை. மராட்டிய மாநிலத்தில் அந்த வழக்கு தொடுக்கப்பட்டு அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு தண்டனை வாங்கி கொடுத்தவர்களுக்கு குஜராத் பாஜக அரசு பொது மன்னிப்புல விடுதலை செய்கிறது. பாஜக கட்சிக்கார கற்பழிச்சு கொலகாரங்களை மாலை ஓட்டு வரவேற்கிறார். இது ஒரு அரசு இந்த வேலையை செய்து. இது மாதிரி கொடுமைகளை சிறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் செய்தார்களா? ஏன் நீங்க சட்டம் போடக்கூடாது? பேரறிவாளனுக்கு எந்த அடிப்படை உச்ச நீதிமன்றத்தில் பேசணுமோ, தமிழக அரசின் சார்பில் வாதாடணுமோ, அதே அடிப்படையில் நீங்க அபிடவிட் போட வேண்டியதானே? ஏன் இஸ்லாமிய சிறைவாசி மட்டும் மாற்றி அபிடவிட் போடுறீங்க? இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான தாக்கத்தை உருவாக்கும். தேர்தல் நேரம் நான் வீழ்த்த வேண்டிய சக்தி மோடிய, மோடி என்ற சக்தியும் பாஜக என்ற சக்தியும் ஆர்எஸ்எஸும் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த நாடு தாங்காது, சர்வதிகாரத்துக்கு போகும். அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிவாங்க, மனிதர்ம சட்டத்தை அந்த நாட்டை ஆளும். அதனால மோடி அரசை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாமியர்கள் உங்க பக்கம் நிற்க தயார், சிறுபான்மை மக்கள் நிற்க தயார், ஒட்டுமொத்த இடதுசாரி சிந்தனையால் நிற்க தயார். அப்படி இருக்கும்போது நீண்ட ஆண்டுகளாக சிறையில் இருக்கிறவங்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை பல ஆண்டுகளாக இதே தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி உட்பட பல்வேறு அமைப்புகள் நாடு முழுவதும் போராட்டம் நடத்தி வர்றாங்க. இதை தமிழக அரசும் நம்முடைய முதலமைச்சரும் உடனடியாக கவனத்துக்கு எடுக்கணும். இஸ்லாமியரா பிறந்தாலே குற்றவாளியா? இஸ்லாமியராக பேர் வச்சாலே